ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் இங்கே கூட ஷேர் பண்ணுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 4.5 மந்த்தில் வந்து டாக்டர் கிட்டே போனப்பவே வந்து பேபி வெயிட் கெயின் நல்லா இருக்குது. ஸோ ஃபீடிங் பத்தலை அப்படின்னா பாட்டில் ஃபீடிங்கும் எடுக்க மாட்டேன்ட்டேன். சுத்தமாகவே என்னோடய 2 பேபிக்குமே பாட்டில்ன்றதே வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவும் இல்லை. அவங்க சுத்தமாக அது கிட்ட கொண்டு போனாலே வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு விட்டாச்சு. ஸோ ஃபார்முலா ஃபீடிங் சுத்தமாக ஆகாது. நம்ம வெயிட் கெயின் நல்லா இருக்கும்போது குழந்தைக்கு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நம்ம மில்க் வந்து நல்லா இருக்கணும் சப்ளை. ஸோ நமக்கு கொஞ்சம் பத்தலை அப்படின்றப்போ நம்ம வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. 4.5 மந்தில் போனப்போ பார்த்திங்கன்னா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இட்லி சர்லாக் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 மந்த்துக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து ஒரு 10 டேஸ் நான் நல்லா சாப்பிட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். 5th மந்த்து பாதியில் தான் பார்த்திங்கன்னா 180 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து 165 டேஸில் ஸ்டார்ட் பண்ணேன். எந்த மாதிரி அப்படின்னா ஃப்ரூட்ஸ் தான், ஆப்பிள், கேரட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பாயில் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பண்ண ஒரு தப்பை செகண்ட் குழந்தைக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அது என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ராகியை பார்த்திங்கன்னா அதாவது அப்படியே வந்து நம்ம நைட்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு அந்த பால் எடுத்து தான் வந்து காலையில் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ஹெல்தி தான், தப்பே கிடையாது, ரொம்ப ஹெல்தி. பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது தான், எல்லா விஷயத்தையுமே நம்ம முளைக்கட்டி வைக்கிறப்ப அதோட எல்லா நியூட்ரிஷன் லெவலுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் நமக்கு ஒர்க்கு தான் இருந்தாலும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்னாடி நான் பேசின வீடியோ வேறு நாள் எடுத்தது, இது வேறு நாள் எடுத்தது, இந்த மாதிரி மாறி மாறி பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் வீடியோஸே சரியாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கவே முடியலை. பட் இருந்தாலும் இந்த விஷயம் குழந்தைங்களுக்காக அப்படின்றப்போ கண்டிப்பாக இதை எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவோடு தான் நான் இது வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. எல்லாருமே வந்து ராகியை ஊற வச்சு அந்த பாலை மட்டும் அரைச்சி எடுத்து அதை தான் வந்து காய்ச்சி கொடுப்பாங்க. பட் அதை விட இதில் பல மடங்கு வந்து சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு மேலே ஒரு 1.5 கிலோவே இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் ராகி எடுத்திருக்கேன். கடையில் நான் வாங்குறப்ப எப்பவும் வாங்குற கடை தான். நான் கடைக்காரர்கிட்ட கேட்டேன், நல்லா க்ளீன் பண்ண ராகியாங்க, நல்லா சுத்தமாக குப்பை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு. அப்படியே கொண்டு போய் நீங்கள் மிஷினில் அரைச்சி நீங்கள் குழந்தைங்களுக்கே கூட காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோ டஸ்ட் இருந்தது. ஸோ தயவு செஞ்சு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டைம் கூட வாஷ் பண்ணி அந்த மேலே அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வைக்கிறப்ப பார்த்தா அந்த தண்ணி தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, வாஷ் பண்ணியாச்சு, நல்லா கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு 3-4 டைம்லேயே உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆகும். இப்படி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைட் முழுக்க வேணாம், ஒரு நாள் முழுக்கவே வந்து நல்லாவே ஊற விட்டுருங்க. அப்போ தான் சூப்பராக முளைக்கட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் 8 மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு 8 மணிக்கு வந்து முளைக்கட்டி வைங்க. அதுக்கப்புறம் இட்லி அரிசி பேட்டர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, இதுவுமே நான் தம்பிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இட்லி கொடுக்கறது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற எந்த அரிசியுமே நான் கூட வந்து கலக்கலை. இல்லை அப்படின்னா எனக்காவது ஒரு நாள் 1 டம்ளர் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம சாப்பாடு அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசி யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே வந்து 5க்கு 1 தான், அந்த ஒரு கணக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பொட்டோடு இருக்க உளுந்து வந்து மாவு நிறையா வரும், இது கம்மியாக வரும்பாங்க. உளுந்து பழசு புதுசுன்றதை பொறுத்து தான் அந்த மாவு குவான்டிட்டி வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து 5க்கு 1 போட்டாலே மாவு நல்லா சூப்பராக நிறைய வந்து உளுந்து மாவு வரும். அதனால் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போடாமல் தனியாக வந்து நான் தம்பிக்கு எடுத்து வச்சுருவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நீங்கள் முளைக்கட்டி வச்சுருங்க. முளைக்கட்டி வச்சுட்டுமே ஒரு 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 2 நாள் தான் இதுக்கு நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காகும். 3ஆவது நாள் நம்ம வந்து நல்லா காய வச்சுட்டு 4ஆவது நாளும் 3, 4, 5 இந்த ஒரு 3 நாள் காய வச்சிங்கன்னா ஒரு 5 நாள் நீங்கள் இந்த ஒரு வேலையை வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபுட்டு. அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா இட்லி தான் ஊற்றிருந்தேன். இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. இது வந்து குட்டி சாருக்கு தான். தனியாக வந்து இட்லி உப்பு போடாமல் வந்து நம்ம கலக்கி வச்சுருவோம் இல்லையா, உப்பு போட்டு, அதனால் உப்பு போடாமல் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு 3-4 நாள் காய வைக்கிறப்பெல்லாம் சுத்தமாக உடம்பு சரியில்லை. ஸோ நான் வீடியோ எடுக்க முடியல. சும்மா இந்த மாதிரி நம்ம சில்வர் பிளேட்டில் வச்சு நல்லா வெயிலே காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து முளைக்கட்டி வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து நல்லா ஈரம் இல்லாமல் எல்லா பக்கம் அப்படி இந்த மாதிரி வந்து பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம்.
உண்மையாகவே சொல்கிறேங்க. இந்த வேலை செய்கிறப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாலே வந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறப்ப அந்த ஒரு சந்தோஷம் வருமே, அது வந்து சொல்லவே முடியாது வார்த்தைகளால். இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், சூப்பராக காஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம வெயிலில் காய வைக்கிறனால ஒன்றும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வர போகிறதில்ல. ஸோ எல்லாமே அப்படியே அந்த நியூட்ரிஷன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் நல்லா கூட காய வச்சு எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. பட் கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது சூப்பராக வந்து காய வச்சு எடுத்தாச்சு. என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றத டீட்டெயிலான லாங் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் சீக்கிரமாகவே ஒரு 2-3 டேஸில் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோலாம் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், எடிட் பண்ணி போடுறதா டைம் இல்லை. இது பார்த்திங்கன்னா பெரியசாக இருக்குது, கொஞ்சம் நட்ஸ் பவுடர்லாம் அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நட்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு 6 மந்த் இல்லை 7 மந்த்தில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சீக்கிரமாக வந்து நட்ஸ் வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண வேணாம். வெயிட் கெயின் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ தம்பிக்கு வந்து வெயிட் கெயினுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதில் இந்த இன்க்ளூடட் தான் அந்த நட்ஸ் பவுடர். ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்ன தான் பார்த்துக்க நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சாலுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்துகிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் வந்து நம்ம பவுடராக அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக வந்து நட்ஸை வந்து அரைக்க முடியாது, கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். பட் பாலில் போட்டு குடிக்கிறப்ப அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வால்நட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மில்க் ஷேக் போடுறப்ப மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துட்றது. வால்நட் போட்டால் அந்த டேஸ்ட் மாறிடுது. ஸோ அவங்க டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டான். ஸோ அது எப்படி அந்த டேஸ்ட்டு மாற்றி குழந்தைங்களை குடிக்க வைக்கணும்னு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம இது பேனில் போட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆகணும், ஆனால் வந்து கலர் எதுவும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். எப்போவுமே காலையில் மில்க் ஷேக் கொடுக்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழத்தை நைட்டே ஊற வச்சுருந்து காலையில் எடுத்து அதில் வந்து நல்லா அரைச்சி கொடுப்பேன். பட் இதை ஊற வைக்காமல் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு, அதான் புல்லட் ஜார் வேறு வாங்கிட்டேன்னு சொல்லி அதை எல்லாமே போட்டு அரைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் வேஸ்ட்டுங்க. அந்த மாதிரி அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நட்ஸ் பவுடர் கூட இந்த அத்திப்பழம் ஃபிகருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரைப்படாது. புல்லட் ஜாராக இருந்தாலும் ஓகே. நான் பேனசோனிக் பிராண்டோட தான் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அரைக்கலை. அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதை. அதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம காய வச்சுருக்கிற இந்த ராகி இருக்கு இல்லையா, முளைக்கட்டினது, அதை வந்து நல்லா வந்து பவுடராக அரைச்சிக்கலாம். என்ன தான் நம்ம அரைச்சாலும் அது லைட்டாக அந்த குறைப்பு இருக்கும். ஸோ நீங்கள் செமி சாலிட்டாக அது ஒரு 5 மந்த்லலாம் ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ண சொல்லி டாக்டர் கேட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் நல்லா வந்து பவுடர் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து அரைச்சிருங்க. இல்லை உங்களுக்கு 7 மந்த் கம்ப்ளீட்டான பேபி அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களோட ஃபுட்டோட ஸ்ட்ரக்சரை வந்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும் சீக்கிரமாக. ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி அப்படியே அந்த கஞ்சி மாதிரியே வலுவலுன்னு கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா சாப்பிடவே ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப அந்த ஃபுட்டு மேலே இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எந்த டைமில் அந்த ஸ்ட்ரக்சர் மாற்றணுமோ நான் அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு நம்ம சளிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வந்து ஏர் டைட் கண்டெய்னர், மறக்காமல் புழு பிடிச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி வந்து கொடுக்காதீங்க. இதே எல்லா நாளும் கொடுக்க வேணாம். ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றப்போ, இல்லை மார்னிங் டைம் இந்த மாதிரி இல்லை ஈவினிங் டைமில் ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற டைமில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வந்து 450 கிராம் பிடிக்கக்கூடிய ஒரு டப்பா. இந்த டப்பா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ ராகி அரைச்சி இதில் வந்து ஒரு 1/2 கேஜின்னு வச்சுக்கோங்களேன், 1/2 கேஜி பிடிக்கக்கூடிய ஒரு டப்பா வந்து கரெக்டாக அது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே கேட்டிருந்தீங்க இல்லையா, இது எல்லாமே நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தப்பவே நிறைய பேருக்கு டவுட்டு, நிறைய லிங்க்னு சொல்லி இன்ஸ்டாலெல்லாம் ஒரு 1000 கமெண்ட் லிங்க்னு சொல்லி பண்ணியிருந்தீங்க. ஸோ இது எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே, அதாவது எல்லாமே நான் கீழே வந்து டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட டச் பண்ணி பாருங்கள் தெரியும். அப்போ அதில் வந்து போய் நீங்கள் வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரைஸ் வந்து பார்த்து குவாலிட்டி பார்த்து ப்ரைஸ் பார்த்து தான் நான் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டீமர் எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்டு. அது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணி எந்த ஒரு பாத்திரத்தில் வேணாலும் வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ண பவுடரை வந்து நான் மிக்ஸ் பண்ணி கிளறியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டை வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் ஃபுட் ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். குழந்தைக்கு முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டைமில் நம்ம கொடுக்குற ஃபுட்டு தான் அவங்க லைஃபையே வந்து சேவ் பண்ண போகுது. ஸோ நல்ல ஃபுட்டு கொடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்போம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.